கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவேளையிலே ஒரு வசனத்தை கூட நாம் தியானிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே செய்ததான ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே முதலாவது செய்த ஒரு அற்புதம் இந்த கானா ஊர் கல்யாணத்தில் தான் அற்புதம் செஞ்சார். இந்த கானா ஊர் கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய தாயாருடைய சீசர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கானா ஊர் கல்யாணத்தில் திடீரென்று திராட்சரசம் குறைவுபட்டு போகிறது. கல்யாணத்தில் திராட்சரசம் தீர்ந்து போகிறது. இன்னும் வருகிற அநேக நபர்களுக்கு திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் முடிந்து போனது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் இந்த தகவலை இயேசுவிடத்தில் அறிவிக்கிறார்கள். இயேசு அந்த திருமணத்தில் இருக்கிறார், அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த தகவலை இயேசுவிடத்தில் அறிவிக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு திருமணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த திருமணத்தில் முக்கியமாய் ஜனங்கள் எல்லாம், வருகிற ஜனங்கள்லாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு விருந்து, திருமண விருந்து என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டதான அந்த திருமணத்தில் வருகிற ஜனங்களுக்கு திராட்சரசம் இல்லாமல் போகிறது. அப்போது இயேசுவிடத்தில் இந்த செய்தியை அறிவிக்கும்போது இயேசு என்ன சொல்கிறாரு, இந்த கற்சாடி என்று சொல்லப்படுகிற இந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி 6 கற்சாடி நிறைய தண்ணீரை நிரப்ப சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படி தண்ணீரை நிரப்புகிற அந்த வேளையில் ஆண்டவர் பிதாவை நோக்கி, இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. இதை கொண்டு போய் பந்தியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் பரிமாறுகிறார்கள். எல்லாரும் இதை சாப்பிட்டு மிகவும் ருசியாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முன்பு குடித்த ரசத்தை காட்டிலும் பின்பு கொடுக்குற அந்த ரசம் மிகவும் ருசியுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே அநேக சொல்லுகிற காரியத்தை நம் வேதத்தில் பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களிலே குறைவுகள் காணப்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் குறைவுகள் காணப்படுகிறது, இந்த குடும்பத்தில் பொருளாதார குறைவுகள் காணப்படுகிறது, சமாதான குறைவுகள் காணப்படுகிறது. எத்தனையோ விதமான குறைவுகளோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கானாவூர் கல்யாணத்தில் ஏற்பட்ட குறைவுகளை ஆண்டவர் நிறைவுள்ளதாய் மாற்றுகிறார். உண்மையாகவே அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த குறைவை கர்த்தர் மாற்றுகிறார். அது ஒரு திருமண வீட்டில் சாப்பாடு குறைவுபட்டு போனால் வருகிற ஜனங்கள் அந்த திருமணத்தை குறித்து ஒரு அவதூறாக பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். எவ்வளோ பணம் செலவு பண்ணி நம்ம திருமணத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் உணவு காரியங்கள் பற்றாக்குறையாக போனால் அது ஒரு அவதூறாய், அது ஒரு அசிங்கமாய் காணப்பட்டிருக்கும், ஒரு குறையாய், பெரிய ஒரு குறையாய் காணப்பட்டிருக்கும். இயேசு அந்த இடத்துல இருந்ததுனாலே அந்த குறைகளை நிறைவுள்ளதாய் மாற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளுக்கு கூட ஆண்டவர் நிறைவுள்ளவராய் மாற்ற இயேசுவால் முடியும். இயேசு இருக்கிற இடத்துல குறைவுகள் நிறைவுள்ளதாய் மாறும். இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே குறைவுகள் காணப்படாது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் இயேசு இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளை கூட ஆண்டவர் நிறைவுள்ளதாய் மாற்ற முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு இருக்கிற இடத்துல குறைவுகள் நிறைவுள்ளதாய் மாறும். நம்முடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா, நம் குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா, நம்மோடு கூட இயேசு இருக்கிறாரா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே குறைவுகள் காணப்படாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தர் இருக்கிற இடத்துல குறைவுகள் எல்லாம் நிறைவுள்ளதாய் மாறும். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் நிறைவுள்ளதாய் மாற்ற இயேசுவால் முடியும். நம் இயேசு குறைவுகளை நிறைவுள்ளதாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். சாதாரண ஒரு தண்ணி, ஒரு நிறமில்லாத, சுவை இல்லாத ஒரு தண்ணியை நிறமுள்ளதாய், சுவை உள்ளதாய் மாற்ற இயேசுவால் முடியும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் இயேசுவால் மாற்ற முடியும். பிரியமானவர்களே, இயேசுவை யாரெல்லாம்
என் குடும்பத்தில் வாங்க, எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிறீர்களோ அங்கே இயேசு வந்து உங்கள் குறைகளை நிறைவுள்ளதாய் மாற்றுவார். இயேசு இருக்கிற இடத்துல குறைவுகள் காணப்படாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். இயேசு இருப்பார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவுள்ளதாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஜெபிப்பேன். நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் என் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறைகளை நிறைவாக்குகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து குறைகளை நிறைவாக்கி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.